வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 7. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இருக்கான வாட் இஃப் எபிசோட்ஸ்ல இதான் கொஞ்சம் வர்த்தியானதுன்னு சொல்லலாம். பயங்கரமான சம்பவமாக இருந்துச்சு. அண்ட் உள்ள ஏகப்பட்ட ஈஸ்டரை கொட்டி போட்டிருக்காங்க. வர்த்தியான நம்ம ஸ்டாமை வேற இறக்கிருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. மறக்க மாட்டே தான் செக் பண்ணி பாருங்க. பிரேடியோ ஆரம்பிச்சிடலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு பேச. ஓப்பனிங் ஜாண்டாரா தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜாண்டால இப்போதைக்கு நோவா பிரைமா நம்ம நெபுலா இருப்பாங்க. இது ஆக்சுவலாக எர்த்து 6 to 5 சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியராக கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போன சீசன் அந்த சீசன் 2 எபிசோட் 1ல நம்ம நெபுலா வந்து பார்த்தீங்கன்னா நோவா கப்ஸில் சேர்ந்த என்ன மாதிரி இருக்கும் சொல்லி இந்த வாட் இஃப் சீரிஸ் போயிருக்கும். அதில் தான் யாண்டுவான மோஹாக் இந்த பக்கம் நம்ம நெபுலாக்கு கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போதைக்கு அந்த கார்டியன்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நோவா தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல அந்த ஸ்குவிட் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிடுறான். இது ஷூமகாரத்தா கர்கண்டாசான்னு தெரியல, ஏன்னா ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் இது இப்போதைக்கு இந்த நோவா பிரைமோட மொத்த யூனிவர்ஸுமே சாப்பிட வந்திருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் யூனிவர்சல் காப்ஸ் மாதிரி நம்ம வாட்சர் ஒரு டீம் உருவாக்கி விட்டுன்னு போயிருந்தார்ல. ஸோ அந்த டீம்ல இப்போதைக்கு புதுசாக ஒரு 3 பேர் சேர்ந்துருக்காங்க. ஆப்வியஸா நம்ம கேப்டன் கார்ட்டர் தான் லீடரு. அவங்க கூடவே சேர்ந்து 4th எபிசோட் ஞாபகம் இருக்காங்க. ஹவர்ட் த டக்குக்கும் டார்சிக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுல, அந்த குழந்தை தான் இந்த குழந்தை, தெய்வ குழந்தை பேர்டி த டக்குங்கிறது தான் அஃபிஷியல் நேமாவே கொடுத்துருக்காங்க. நல்லா செட் ஆகல. இந்த கேரக்டர் காமிக் புக்கில் கிடையாது, எம்சியூக்காகவே புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இவங்களுக்கு என்னென்ன பவர்ஸுங்கிறத ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணதாக உண்டு. பட் இப்போதைக்கு இவங்களால அந்த ஃபெதர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அண்ட் ஆப்வியஸாக பறக்கவும் முடியுது. ஸோ நார்மல் ஹியூமனாகவும் இருக்காங்க. அதே சமயத்தில் டக்கு மாதிரி இவங்களால ஃபெதர்ஸை வெளியில் ஈஸியாக கொண்டு வர முடியுது. அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. நெத்தியில் ஒரு கோடு வேற போட்டிருக்காங்க. ஆக்சென்ட் கூட கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இந்த பேர்டி கேரக்டர் பிடிச்சிருக்காங்களா இல்லைன்னு சொல்லி கேட்க போறீங்க. கஹோரி இப்போதைக்கு செம்மையாக உங்களுடைய போர்ட்டல் பவர்ஸை அழகாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க லுக்கு கூட இப்போதைக்கு சூப்பராகவே இருக்குங்க. ஸோ போன சீசனில் வந்ததை விட இந்த சீசனில் அவங்க லுக்கு சூப்பராக இருக்கு. அண்ட் கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாமை இறக்கியிருக்காங்க. ஃபைனலாக எம்சிக்குள்ள இப்போதைக்கு ஒரு மிக முக்கியமான எக்ஸ்பென் இறக்கியிருக்காங்க. ஒமேகா லெவல் மியூட்டன்ட், செம்ம பவர்ஃபுல்லான மியூட்டன்ட். அது 10வது வரைக்கும் ஷீ இஸ் வர்த்தி கைஸ், காடஸ் ஆஃப் தண்டர்னு சொல்லி இப்போதைக்கு இவ கையில் நம்ம தோரோட மியானியரை வர கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்ம காருக்கு எப்பா என்ன தோரையும் கூட்டம் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வந்தது தோர் கிடையாதுப்பா, காடஸ் ஆஃப் தண்டருங்கிற மாதிரி ஒரு அமேசிங்கான என்ட்ரி. ஸோ விச் மீன்ஸ் இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நம்ம தோருக்கு பதிலாக ஸ்டாம் தான் குழந்தையாக பிறந்திருப்பாங்களோ, இல்லை ஸ்டாம் இந்த மாதிரி தோர்கிட்ட இருக்க அந்த ஹேமரை வர்த்தினஸ் மூலியமாக கூட எடுத்துருக்கலாம். எப்படி பார்த்தாலும் காடஸ் ஆஃப் தண்டரா அமேசிங்காக இறக்கியிருக்காங்க. அண்ட் அவன் இந்த பக்கம் அந்த ஷூமகரத்தை கண்ட்ரோல் பண்ண, வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஷூமகரத்தை போட்டு பொழந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் கார்ட்டரை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே எயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா கேப்டன் கார்ட்டருக்கு ஆல்ரெடி ஷூமகரத்து மேலே ஒரு தனி காட்டி இருக்க தான் செய்யுது. அவனால் தான் அந்த ஷூமகரத்தால் தான் டைம் ஸ்பேஸ் அண்ட் மொத்த யூனிவர்ஸையுமே தாண்டி கேப்டன் கார்ட்டர் இப்போதைக்கு வேற ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான், இவனை போட்டு தள்ளாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாம் அண்ட் கஹோரியோட ஹெல்ப் மூலியமா ஷூமகரத்தோட கண்ணுக்குள்ள போந்து ஆப்போசிட் வழியா வந்து அவனை கம்ப்ளீட்டாக கத்தம் பண்ணிடுறாங்க. அசால்ட்டாகவே இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுக்கேன். நான் ஒன்று பெருசாக போகணும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் எனிவேஸ் நல்லா இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஒரு டீம் அவங்க வேலை செஞ்சதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேர்டியோட பவரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். எப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நெபுலா, இது என்னப்பா உங்களுக்கு இன்னொரு நாள் மாதிரி அவ்வளோதானே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதே கேப்ல வானத்துலேருந்து 3 கண்ணாடி துண்டுகள் விழுது. எங்கிறது கிளம்பிச்சு தானே கேட்குறீங்க. போன எபிசோட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். வாட்சரை பிடிக்கிறதுக்கு உவாட்டுவை பிடிக்கிறதுக்காக இன்னொரு 3 வாட்சர் வந்திருப்பாங்க. அவங்க உவாட்டுவை பிடிக்க உவாட்டோட கைப்பட்டு இந்த கண்ணாடிகள் உடஞ்சிருக்கும். மோர் லைக் ரியாலிட்டியை உடச்சி ஓட்டுறவன் தான். அதே இப்போதைக்கு இவங்க 3 பேர் முன்னாடி வந்து விழ, இதை வச்சு தான் வாட்சருக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குங்கிற விஷயத்த கேப்டன் காட்ட புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம இன்ஃபினிட்டி ஆல்டான் இந்த கண்ணாடிகளை உடச்சு தான் நம்ம வாட்சரை போட்டு பொழுது கட்டியிருப்பாரு. இப்போதைக்கு திரும்ப அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போது போல. ஸோ கண்டிப்பாக அவனை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற தாட்டில் நம்ம கேப்டன் கார்ட்டர் இந்த டீமை வச்சு வாட்சரை காப்பாற்ற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் வாட் இஃபோட இன்ட்ரோ வருது. ஸோ வழக்கமாக இன்ட்ரோவை நம்ம வாட்டு தான் சொல்வார். பட் அவரை தான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களே. ஸோ அதனால எமனன்ஸ் தான் இப்போதைக்கு இன்ட்ரோ சொல்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அவர் இன்ட்ரோ சொல்லும்போது கலர் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ வாட்டு சொல்லும்போது செம்ம கலர்ஃபுல்லாக அந்த இன்ட்ரோ இருக்கும். பட் இந்த இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆகி கலரே இல்லாமல் டல்லாக இருக்குது. இதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ் அந்த 3 வாட்சஸ் கொலை குத்தம் செஞ்சவன் மாதிரி கட்டி போட்டுட்டு உன்னை சும்மா வாட்ச் பண்ண சொன்னால் என்னடா இன்டர்வியூலாம் பண்ணிட்டு இருக்க, அப்படி பண்ணக்கூடாதுன்னு தானே சத்தியம் பண்ண, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். உன்னை தேடி அந்த கேப்டன் கார்ட்டர் மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்களை தடுக்கிற ஆளாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்ன மாதிரி நீங்களும் சத்தியம் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணி சத்தியத்தை மீறக்கூடாது, கேப்டன் கார்ட்டர் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, இந்த ஆர்டரை காப்பாற்றுறது தான் எங்களுடைய வேலை. கேப்டன் கார்ட்டர் மட்டும் இல்லை, நீ உருவாக்கின எந்த சூப்பர் ஹீரோ வந்தாலும் அவங்கள நாங்கள் இன்டர்வியூ பண்ணி தடுப்போங்கிற மாதிரி கொஞ்சம் திமிருத்தனமாகவே இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. அகெயின் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்களோ அப்படிங்கிற வரதா செய்து அவங்கள பார்த்து நம்ம வாட்சரே பயப்படுறாரு. வாட்சர் எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவரே அவங்கள பார்த்து பயப்படும் போது இவங்களுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கானா கேள்விக்குறியாக தானே இருக்குது, ஆர்டருங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் யாராக இருக்கும் தெரியலையே, மேபி லிவிங் ட்ரைபியூனல் உள்ளே வருவாரோ பார்ப்போம். அப்படியே இப்போதைக்கு இந்த வாட்சரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு அவங்க கிட்ட இருக்க அந்த 3 ஷாட்ஸை வச்சு நம்ம கேப்டன் கார்ட்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
கஹோரி அண்ட் பேர்டி வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த ஃபுட்பால் பீசஸ் எல்லாருமே முக்கியமான மார்வல் கேரக்டர்ஸ். இது வரைக்கும் மார்வலே இன்ட்ரடியூஸ் பண்ணாத நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த லைன் பை லைனாக பார்த்துருவோமா? ஸ்டார்டிங் வித் நம்ம கேப்டன் அமெரிக்கா, அவர் தான் கோல் போஸ்ட்டில் இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் கோல் போஸ்ட்டில் நம்ம கேலக்டஸ் இருப்பார். கேலக்டஸ் இது வரைக்கும் எம்சியூக்குள்ள இன்ட்ரடியூஸே பண்ணலை. பட் இங்கே இருக்கக்கூடிய அந்த 4 பேருமே ஆக்சுவலாக மல்டிவர்ஸ் லெவலில் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபார் யூனிவர்ஸில் கேலக்டஸ் இருக்காரு. கேலக்டஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஹிண்டாக தான் இருக்கணும். அண்ட் அந்த கேலக்டஸ் ஒரு கிட்டத்தட்ட அப்சல்யூட் பீயிங் சொல்லலாம். அவரை மாதிரி இன்னொரு மல்டிவர்ஸ் பீயிங் கேரக்டரே இல்லாத சமயத்தில் கேலக்டஸ்க்கான இன்ட்ரோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு முன்னாடி லியூக் கேஜ், அயன் ஃபிஸ்ட் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே எம்சியூக்குள்ள இப்போதைக்கு வரல. பட் ஆப்வியஸாக டேர்டெவில் அவங்க அப்பியர் ஆகியிருக்க அந்த காரணத்தினால அந்த கேரக்டர்ஸ் அந்த ரைட்ஸ் வந்து திரும்ப எம்சியூக்குள்ள ரிட்டர்ன் ஆகிருக்கலாம். அதனால யூஸ் பண்ணியிருக்காங்க போல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் மொத்தம் 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. தானோஸ், இது ஹெலா, லோக்கி, இது யாருன்னு தெரியுதா? மேக்னெட்டோங்க. எம்சியூக்குள்ள மேக்னெட்டோ டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிறது இன்ஃபைனைட் அல்ட்ரான், இல்லை இன்ஃபினிட்டி அல்ட்ரான். போன வாட் இஃப் சீசனில் பார்த்துருப்பீங்களே, ஸோ அதே அல்ட்ரான் தான். இங்கே தாண்டா வச்சான் ட்விஸ்டேங்கிற மாதிரி. இது யாருன்னு தெரியுதா? டாக்டர் டூமுங்க. எலே, டாக்டர் டூவை டீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டீஸ் எம்சியூக்குள்ள டாக்டர் டூமை. டாக்டர் டூமுக்கு பக்கத்துலேயே நம்ம கேங் இருக்காப்புல. இந்த பக்கம் ரெட் ஸ்கல். இது யாருன்னு தெரியுதா? மிஸ்டேக்குங்க. எக்ஸ்மேன் படத்தில் பார்த்துருப்பீங்களா? இது ஆப்வியஸாக நம்ம ஜீமோ, பேரன் ஜீமோ, சில்வாவில் வந்துருப்பார்ல, அவருடைய காமிக் அக்யூரேட் லுக்கு. இது பிளாக் பேந்தர், பட் நம்ம டிச்சாலா கிடையாது. மேபி டிச்சாக்காவாக இருக்கணும்னு நம்புகிறேன். ஒரு வித்தியாசமான சூட்டாக இருக்குது. ஆப்வியஸாக வாண்டா. இது நம்ம உல்வரினோட காமிக் அக்யூரேட் லுக்கு. டெட்பூல் 3ல் பார்த்துருப்பீங்களே, அவரே தான். நம்ம ஃபென்டாஸ்டிக் 4ல் சூஸ்டாம், இன்விசிபிள் உமன். அண்ட் இந்த சூட்டை பார்க்கும்போது வரப்போகிற ஃபென்டாஸ்டிக் 4 படத்தோட இன்ஸ்பிரேஷனாக தான் தோணுது. இருக்கலாங்க, வாய்ப்புகள் அதிகம். பக்கத்துலேயே ஷீ ஹல்க் இருக்காங்க. காமிக் அக்யூரேட் லுக்கோட ஷீ ஹல்க் இருக்காங்க. அயன் மேன், இவங்க ரோகு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் படத்தில் பார்த்துருப்பீங்க, நம்ம உல்வரினை கூட காப்பாற்ற ட்ரை பண்ணுவார்ல, அதே ரோகு தான். அண்ட் இது யாரும் தான்? தோர் லவ் அண்ட் தண்டரில் ஒரு வருவாருன்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டதால அவரே தான். பீட்டா ரேபிள் கொண்டு டீஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. இதை தாண்டியும் உள்ள 2-3 கேரக்டர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்க சான்சஸ் அதிகம். யாருமே தெளிவாக காட்டலை. என் கணக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கு தெரிஞ்சு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தானா மறக்காம கேட்காம போடுங்க. போர்ட்டல் யூஸ் பண்ணி எப்படியோ கஹோரி ஜெயிக்க, அதை தொடர்ந்து இங்கிறது எப்படி அந்த 5th டைமென்ஷனுக்குள்ளே போகிறதுன்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் நம்ம பேர்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் இருந்தாலே போதும், முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஒரு புது மிஷனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த விழுந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்டை வச்சு அதையே ஒரு பவர் சோர்ஸாக கன்சிடர் பண்ணி இவங்களுடைய அந்த யூனிவர்ஸ் ட்ராவலிங் சேர் இல்லைனா எஸ்கேப் பாடை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணுறாங்க. மாடிஃபை பண்ணும்போது அந்த பாடம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கணுமே உங்களுக்கு இருக்கும். ஆன்மேன் அந்த வாஸ் குவாண்டமனியா படம் பார்த்தீங்களா? அதில் நம்ம கேங் வந்து இறங்குவாப்பில்ல குவாண்டம் டைமில். எக்ஸாக்ட்லி அந்த சேரோட இன்ஸ்பிரேஷன் தாங்க இது. எக்ஸாக்ட் இன்ஸ்பிரேஷன் தான். பட் சில விஷயங்கள் மட்டும் மாறி இருக்கே தவிர்த்து இந்த இடத்துல இதே சேரை தான் கேகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ விச் மீன்ஸ் அது 2மே ஒரே சேராக இருக்குமோ, லைக் டைம் ட்ராவலிங் சேராக இருக்குமோ. பட் இது யூனிவர்ஸ் ட்ராவலிங்கே யூஸ் பண்ணுற சமயத்தில் டைம் அண்ட் ஸ்பேஸே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இந்த சேருக்கு பவர் இருக்குது போலங்க. அதே போதைக்கு 5th டைமென்ஷன் அந்த பொருளை வச்சு மாடிஃபை பண்ணி அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது. பட் ஒரு கடத்தில் அது வெடிச்சு சதுற. இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்டாம், நான் வேணா என்னுடைய ஆல்ஃபாதர் கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ரிச்சுவல் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரிச்சுவலில் அவங்க இன்னொரு ஷாடை வச்சு அதை இந்த மியால்னிரை யூஸ் பண்ணி துகளாக உடைக்க அது ஏதாவது பாசிபிளி போர்ட்டல் ஓப்பன் பண்ணுதான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஒரு மோட்லைக்கு ஒரு பெரிய ரிச்சுவல் மாதிரி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்கும். பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா கை மீறி போயிடுது. ஸோ என்னால் அந்த லைட்டை தாண்டி வெளில போக முடியல, அது அந்தளவுக்கு வேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் மென்ஷன் பண்ண. இப்போதே அவங்க கிட்ட ஃபைனலாக ஒரே ஒரு ஷார்ட் தான் இருக்குது. எதுவும் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வாட்சரை காப்பாற்றவே முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கஹோரி அந்த இடத்துல ஒரு குட்டி ஐடியாவை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வாட்சரை 5th டைமென்ஷனுக்குள்ள போய் பார்த்தது ஒரே ஒரு ஆள் தான், நம்ம இன்ஃபைனைட் அல்ட்ரான். அவங்ககிட்ட ஏன் ஹெல்ப் கேட்கக்கூடாது? பிகாஸ் நம்ம வாட்சர் பேசி அந்த சத்தத்தை கேட்டு தான் இன்ஃபைனைட் அல்ட்ரான் 5th டைமென்ஷன் ஒரு விஷயம் இருக்கிறதே கண்டுபிடிச்சி போய் அடிச்சிட்டு போறேன். இப்போதைக்கு வாட்சரே இல்லாத சமயத்தில் மல்டிபிள் யூனிவர்ஸில் ஏதோ ஒரு இன்ஃபைனைட் அல்ட்ரான் அமைதியாக தனியாக இருக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையுமே இன்ஃபைனைட் அல்ட்ரான் கொண்டிருப்பாரு. உயிர்கள் இல்லாத அந்த உலகத்தில் அவன் தனியாக தான் இருக்கணும். அப்படி தனியாக இருக்கவனை எப்படியோ 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டு அவன் ப்ரோக்ராமை ஓவர் ரைட் பண்ணி அதை வச்சு 5th டைமென்ஷனுக்குள்ள போக முடியுமா ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மகிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் இதுதான். இன்ஃபைனைட் அல்ட்ரான் கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்ல பேர்டி, ஹெல்ப் கேட்கறத பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்மளால் இன்ஃபைனைட் அல்ட்ரானை டிஃபீட் பண்ண முடியாமல் போச்சுன்னா அவனுக்கு மல்டிபிள் யூனிவர்ஸில் உயிர்கள் இருக்க விஷயம் தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, போன சீசனில் பண்ண மாதிரியே இந்த சீசன்லையுமே ஏகப்பட்ட உலகங்களுக்கு போய் அழிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ நம்மளால் அவனை தடுக்க முடியலனா அவன் இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிச்சு துவம்சம் மட்டும் போயிட்டே இருப்பான். ஸோ திஸ் இஸ் லைக் டூ ஆர் டை மொமெண்ட் தான். ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும், அதை நம்மளால சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கேப்டன் கார்ட்டர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு சின்னதாக ஒரு பயமும் இருக்குது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவங்க டேரெக்டாக இன்ஃபினிட் அல்ட்ரானை மீட் பண்ணி ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோவுமே காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் நம்ம பிளாக் பேந்தர் இருக்காப்புல, வாட் இஃப் சீசன் 1 பார்த்துருப்பீங்க. பிளாக் விடோ இருக்காங்க. இது யார்ப்பா? பார்ட்டி தோரா?
கெமோரா இருக்காங்க. இவங்க கூட இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து தான் டெக்னிக்கலாக நம்ம இன்ஃபினிட் அல்ட்ரானை வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. சாசர் சுப்ரீம் மிஸ்ஸிங் தான். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. நம்ம டாக்டர் செஞ்சு எங்கேயுமே காமிக்கவே இல்லை. சம ஓப்போவில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சண்டை போட்டு ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தான் ஜெயிச்சோம். இப்போதைக்கு 4 பேர் மட்டும் ஒன்றா சேர்ந்து இன்ஃபினிட் அல்ட்ரானை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இது வரைக்கும் நான் ஏகப்பட்ட பேரை இழந்திருக்கேன். திரும்பவும் நாங்கள் உங்களை இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஸ்டாம் கிட்ட சொல்ல, ஸ்டாம் இதை தாண்டி வேறு ஆப்ஷனும் கிடையாது, வேறு வழியில் இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது கேப்டன் கார்ட்டர் லைட்டாக பயந்துடுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து திரும்ப நம்ம நிறைய விஷயங்களை இழக்க தேவையில்ல, என்ன நடந்தாலும் அதை நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் கார்ட்டர் அந்த ஷார்டையும் எஸ்கேப் ஆடையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இன்ஃபினிட் அல்ட்ரான் மல்டிபிள் யூனிவர்ஸ்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த யூனிவர்ஸையை அழிக்கிற மாதிரி ரீசர்ச் சார்ஜஸையுமே சில அந்த டிவிஏ ஏஜென்ட்ஸ் கிட்ட நான் தேடி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லோக்கி சீசன் 1 பார்த்துருப்பீங்களா, நம்ம சில்வியா ஏகப்பட்ட ரீசர்ச் சார்ஜஸை யூஸ் பண்ணி தான் நிறைய டைம்லைன்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரீசர்ச் சார்ஜஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டாம் எங்கேயோ தேடி வச்சிருக்காங்களாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாங்கிற ஐடியாவும் இருந்திருக்கு. பட் இது எதுவுமே செட் ஆகலன்னா வாட்சரை காப்பாற்றவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கேப்டன் கார்ட்டர் தனியாகவே போய் இன்ஃபினிட் அல்ட்ரானை மீட் பண்ணுறாங்க. ஐ மீன் லைக் அங்கத்தில் இன்ஃபினிட் அல்ட்ரானும் இந்த பக்கம் கேப்டன் கார்ட்டரை பார்த்து ஷாக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. யூனிவர்ஸில் இருக்க எல்லா உயிர்களுமே அழிச்சிட்டேன், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் நம்ம பேர்டிக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணுறாங்க. டார்சி அண்ட் ஹவ் த டக் மல்டிவர்சல் லெவலில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டெக்னாலஜியை டார்சி கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்தளவுக்கு புத்திசாலியாமா நீ? இப்போ தான் புரியுது பேர்டிக்கு எங்கே இந்த புத்திசாலித்தனம் கிடச்சிதுன்னு. மல்டிவர்சல் லெவலில் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இது போதுமேப்பா கொள்ளையாக சம்பாதிக்கிறதுக்கு. பட் ஃபியூச்சரில் எம்சிக்குள்ள அதை கொண்டு வருவாங்களான்னு தெரில, பொறுத்தது பார்ப்போம். இந்த இடத்துல பேர்டு தான் கேப்டன் கார்ட்டர் இன்ஃபினிட் அல்ட்ரானை நோக்கி போயிருக்காங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இவங்க 3 பேருமே இன்ஃபினிட் அல்ட்ரான் இருக்க அந்த இடத்துக்கு வர அங்கே நம்ம கேப்டன் கார்ட்டரோட இந்த ஷீல்டு வந்து உடஞ்சி கிடக்குது. இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இன்ஃபினிட் அல்ட்ரான் தான் போட்டு தள்ளியிருப்பான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பின்னாடி அல்ட்ரான்னு இறங்குறாரு. தக்காளி இப்படி கொண்டுட்டேடா கொய்யால ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் நம்ம இன்ஃபினிட் அல்ட்ரானை பேச விட மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி டக்குனு டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு, நான் ஃபஸ்ட்டு இருந்த அல்ட்ரானா இருந்தான் இன்னத்துக்கு உங்களை ஒரே ஸ்னாப்பில் கொண்டு இருப்பேன். ஆனால் கொல்லாமல் உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு புரிய வேணாமா? நான் திருந்திட்டேன். பல ஆயிரம் வருஷங்களாக நான் தனிமையில் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மையே புரிஞ்சுது. நான் அமைதியை தேடி தான் உயிர்களை கொண்டேன். ஏன்னா உயிர்கள் இருக்க வரைக்கும் சண்டைக்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். உயிர்கள் இல்லைனா அமைதி இருக்கும்னு நினச்சி கொண்டேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது உயிர்கள் இல்லாத இந்த உலகம் எம்டியாக தான் இருக்கும், அமைதியாக இருக்காது. அதே சமயத்தில் உயிர்கள் இருந்தால் அங்கே சண்டையும் நடக்கும். சண்டைங்கிறது அந்த உயிர் வளர்கிறதுக்கு தான். ஸோ அந்த ஒரு விஷயம் புரியாமல் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரிடம்ஷன்லாம் கிடையாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில உயிர்களை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன், ஒன் லைஃப் அட் அ டைம். அந்த வகையில் கேப்டன் கார்ட்டரை நான் கொல்லலை. எவனோ ஒருத்தன் வாட்சர் மாதிரியே வந்தான், என்னை தூக்கி போட்டு கார்ட்டரை கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ அவன் தான் இப்போதைக்கு கார்ட்டரை வச்சிருக்க அந்த சமயத்தில் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தான் அந்த 3 பேருக்குமே வாட்சர் மாதிரி இன்னும் பல பேர் இருக்க விஷயமே தெரிய வருது. வாட்சரும் ஒரு ரேஸ் தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி போகிறதுன்னு கேட்க நம்ம இன்ஃபினிட் அல்ட்ரான் கடைசி அந்த 5th டைமென்ஷன் ஷார்ட் எடுத்து அதை கன்சியூம் பண்ணிக்கிறாரு. கன்சியூம் பண்ண அவர் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் மூலிமா தன்னை என்ஹான்ஸும் பண்ணிக்கிறாரு. சிம்பிளாக அவர் இப்போதைக்கு 5th டைமென்ஷன் ஆப்ஜெக்டாகவே மாறிடுறாருங்க. அவர் கண்ணுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. லிட்டரலி வாட்சர் இருக்க அந்த பிரிசமில் இருக்க எல்லா யூனிவர்ஸையும் உங்களால் பார்க்க முடியும். அதை தான் அல்ட்ரானுமே மென்ஷன் பண்ணுறாப்புல. நான் உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு தன்னையே ஒரு பவர் சோர்ஸாக மாற்றி 5th டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் பவர் சோர்ஸாக மாற்றி இவங்க இருக்க அந்த ஷிப்பை பவர் பண்ணுறாரு. ஸோ வழக்கத்தோட இந்த பவர் எல்லாம் மீறி மீட்டரை தாண்டி ஓடுது. அவுட் ஆஃப் த சார்ட்ஸாக இருக்கே, இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து பேர்டி கேட்க, இன்ஃபினிட்டின்னு கூட அப்படின்னு அந்த மொத்த ஷிப்பையுமே ஓவர் சார்ஜ் பண்ணி இப்போதைக்கு எல்லாருமே ரியாலிட்டியை உடச்சிக்கிட்டு நம்ம வாட்சரை காப்பாற்ற 5th டைமென்ஷனுக்கு போகிறாங்க. ஸோ அடுத்த எபிசோட் ஃபினாலே இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாட்சரை காப்பாற்றினாங்களா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு பயங்கரமான சண்டை காத்துட்ருக்குன்னு நினைக்கிறேங்க. அண்ட் கேப்டன் கார்ட்டர் அந்த ஷீல்டையே உடச்சி வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி போயிருக்கான். கண்டிப்பாக கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை. பட் என்ன பண்ணா இது லைஃப் ஆக்ஷன் கூட கனெக்ட் ஆகும் சொல்லி ஒரு பக்கம் ரூமும் சுற்றிட்டு இருக்கு. நிஜமாலே வாட் இஃப் சீரிஸை லைஃப் ஆக்ஷன் கூட கனெக்ட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எப்படி பார்த்தாலும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத நிறைய கேரக்டர்ஸை இந்த ஒரு எபிசோடில் டீஸ் பண்ணியிருக்காங்க. அயன் ஃபிஸ்ட், லியூகேஜ், டாக்டர் டூம்லாம் வேறு டீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஈஸ்டர் எக் இருக்குது இந்த எபிசோடில். ஸோ முன்னாடி முடிஞ்சவளுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தாலோ தப்பா சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கல காம்புக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த எபிசோட் பற்றி உங்களுக்கு தாட்ஸ் என்ன அதேமே சொல்லிட்டு அந்த லைக் பண்ணி தெரிய விடுங்க. உங்களை தன்னோட ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். ஹேப்பன் கைஸ். வட்ட